ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டீமன் ஸ்லேயர் சீசன் 1 எபிசோட் 1 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 1 ஸ்டார்டிங்கில் டேஞ்சிரோ வயல் பக்கமாக போயின்னு இருக்கான். அங்கே இருக்க ஃபார்மர்ஸ் கிட்ட நான் இந்த மூங்கில் எடுத்துக்கலாமான்னு கேட்குறான். அவங்களும் நீ எடுத்துக்கோப்பா, ஆனால் காசு வேணான்னு சொல்கிறாங்க. ஆனாலும் டேஞ்சிரோ அவங்கள்ட்ட காசை கொடுத்துட்டு வரான். காசை கொடுத்துட்டு அந்த மூங்கிலை எடுத்துக்கின்னு வரான். அவன் ஒரு குகையில் நெசுக்கோ விட்டுட்டு போயிருக்கான். நெசுக்கோ பள்ளம் தோண்டி உள்ளே இருக்கான். ஏன்னா அவளுக்கு சன்லைட்னா ஆபத்து இல்லை, அதனால் பள்ளம் தோண்டி உள்ளே இருக்கா. அதுக்கு போய் அவன் நெசுக்கோக்காக வெளில, ஏன்னா நைட்டு மட்டும் ட்ராவல் பண்ண முடியாது, காலையில் ட்ராவல் பண்ணணும், மூங்கில வச்சு ஒரு பாக்ஸ் ஆட்டம் செய்கிறான். அதுதான் அந்த பாக்ஸ் எடுத்துன்னு போய் இதுக்குள்ளே ஒன்றால் போக முடியுமான்னு கேட்குறான். ஆனால் நெசுக்கோவுக்கு பத்தலை. அப்போ நெசுக்கோ கிட்டே போய் நீ அப்போ பெருசானல அதே மாதிரி இப்போ சின்னதாக மாறுன்னு சொல்கிறானா. நெசுக்கோவும் சின்னதாக மாறி சமத்து புள்ளியாட்டம் உள்ளே உட்காந்துக்கிறான். அதுக்கு துணியெல்லாம் கட்டி எடுத்துன்னு போகிறான். அங்கே போகிற வழிக்கிட்டலாம் எல்லாருக்கும் அந்த ஊர் பேர் சொல்லி அது தெரியுமான்னு கேட்குறான். நைட் ஆகுது. வெளில விட்டுட்டு நெசுக்கோ கொண்டு போகும்போது அங்கே பிளட் ஸ்மெல் வருது. யாருக்கும் ஆபத்துன்னு டேஞ்சிரோ ஓடி போய் பார்த்தா அங்கே ஒரு டீமன் எல்லாருடைய ரத்தத்தையும் குடிச்சின்னு இருக்குது. அதை பார்த்தோன்னே டேஞ்சிரோக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஆனால் நெசுக்கோவுக்கு அதை குடிக்கணும்னு தோணுது ரத்தத்தை. திடீர்னு அந்த டீமன் டக்குன்னு வெட்ட வரும்போது டேஞ்சிரோ ஏர்லேயே வெட்டிடுறான் அந்த டீமனை. பரவாயில்லையே, உனக்கும் கொஞ்சம் திறமை இருக்குதுன்னு அந்த டீமன் பார்த்து சொல்லு. நெசுக்கோவுக்கு அதை பார்த்து ரத்தத்தை குடிக்கணும்னு தோணின்னு இருக்குது. அந்த டீமன் டேஞ்சிரோ கடிக்க வரும்போது நெசுக்கோ ஒரு 8 எத்தரா அந்த தலை மட்டும் தனியாக போய் அந்த மரத்தாண்ட விழுந்துருச்சு. ஆனாலும் அந்த டீமனுக்கு உயிர் இருக்குது. திருப்பி ஒரு அடி வச்சுன்னா அந்த உடம்பு மட்டும் தனியாக போய் வீழ்ந்துருச்சு. அந்த டீமனுடைய தலை மட்டும் டேஞ்சிரோ கிட்ட பேசின்னு இருக்கு. அந்த உடம்பு நெசுக்கோ கூட போய் சண்டை போட்டுன்னு இருக்கு. நெசுக்கோவுக்கு உதவி பண்ணலாம் பார்க்கும்போது அந்த தலை மட்டும் டேஞ்சிரோ கூட தனியாக சண்டை போட்டுன்னு இருக்கு. அப்போ நெசுக்கோ சரியான அடி வாங்குறான் அந்த டீமன் கிட்ட. அந்த டீமன் வேற அதை பிடிச்சிக்குது. அந்த கோடாரியை ஒரு தலையில் ஒரு மொட்டிட்டு அதை தூக்கி வீசுறான். கரெக்டாக போய் லாக் ஆயிடுச்சு. அந்த அங்கே நெசுக்கோ கிட்ட ஓடுறான். நெசுக்கோ அடிச்சுன்னு கிட்ட பார்த்து டக்குன்னு போய் அந்த பள்ளத்தில் தள்ளுறான். தள்ளிட்டு ரொம்ப ஆழமாக இருக்கிறத பார்த்தோன்னே டக்குன்னு நெசுக்கோ பிடிச்சிடுறான். அதுக்கடுத்து அந்த கட்டி எடுத்துன்னு அந்த டீமனை கொன்னுடலாம், ஏன்னா பின்னாடி விட்டோன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் கொல்ல முடியல. பின்னாடிலேருந்து ஒரு கை வைக்கிறாங்க. யாருன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு மாஸ்க் மேன் நிற்கிறான். அவன் சொல்கிறான், இந்த கத்தியை வச்சுலாம் அதை கொல்ல முடியாது அந்த டீமனை. அதுக்கடுத்து கல்லை வச்சு கொல்ல முடியுமா கேட்டு கல் எடுத்துன்னு போகிறான். ஆனால் அவனால் கொல்ல முடியல, அப்படியே நிற்கிறான். அப்போ மாஸ்க் மேன் இவன் மேலே வருது ஸ்மெல்லு. ரொம்ப இறக்க குணம் படைச்சவனாக இருக்காங்க, இவனால் கொல்ல முடியாது அப்படி சொல்கிறான். அவனால் கொல்ல முடியாமல் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருக்கான். அப்போ சூரியன் வந்தோடனே அதே தானாக எரிஞ்சு போயிடுச்சு. சரி, இப்போ பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த மாஸ்க் மேனையும் காணோம், நெசுக்கோவையும் காணோம். அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அந்த பாக்ஸ்குள்ளே நெசுக்கோ உட்காந்துருக்கா வெயிலுக்காக. அந்த மாஸ்க் மேனு இறந்தவங்களுடைய அஞ்சலி செலுத்தின்னு இருக்கான். அதுக்கடுத்து அவன் சொல்கிறான், நான் என் பேர் தான் உடக்கொடக்கின்னு சொல்கிறான். டேஞ்சிரோ பார்த்து நீ என்னென்ன நினச்சின்னு இருக்குன்னு செவிலே ஒன்று வைக்கிறான். நம்ம டீமன்ஸ்க்கு எப்பவுமே இறக்கம் பார்க்கக்கூடாது, கடைசி வரைக்கும் நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படி சொல்கிறான். ஒருவேளை நெசுக்கோ டீமனமானா நீ கொன்னுதான் அவனு சொல்கிறான். அடுத்து உனக்கு ஒரு டெஸ்ட் இருக்குன்னு சொல்கிறான். என் பின்னாடியே ஓடிவான்னு சொல்லிட்டு அவன் ஓட ஆரம்பிச்சிடுறான். நெசுக்கோ தூக்கின்னு இவனும் ஓடுறான். ரொம்ப தூரம் ஓடிக்கினே இருக்காங்க. நம்மளுக்கு டேஞ்சிரோவால் முடியல, ரொம்ப கஷ்டப்படுறான். டேஞ்சிரோ உங்கள் டெஸ்ட்டில் நான் பாஸ் பண்ணிட்டேன்னா கேட்குறான். ஆனால் உடக்கொடக்கி நீ இப்போ இனிமேலாம் டெஸ்ட்டே ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்கிறான். நெசுக்கோ உள்ளே படுக்க வச்சுட்டு நீ இல்லாத போது நெசுக்கோ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான் டேஞ்சிரோ கிட்ட. டேஞ்சிரோ ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கூட்டின்னு போகிறான். மேலே கொண்டு போய் விட்டு அதுக்கு நீயே வழியை கண்டுபிடிச்சி திருப்பி கீழே வான்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். என்னடா இங்கே பனிமூட்டமாக இருந்தாலும் அவருடைய ஸ்மெல் எனக்கு தெரியும், அதை ஃபாலோ பண்ணியே நான் அப்படின்னா வீட்டுக்கு போயிடுவான் கண்டிப்பாக சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஓடும்போது நிறைய ட்ராப்பில் மாட்டி அடி வாங்குறான். அவன் காலில்குள்ளே போயே ஆகணும், இல்லைன்னா அவன் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆயிடுவான். அதனால் ரொம்ப தூரம் ஓடுறான், ரொம்ப கஷ்டப்படுறான். அவனால் ப்ரீத் பண்ண முடியல. அப்போ அமைதியாக இருக்கான். அமைதியாகி ப்ரீத் பண்ணத்தை கற்றுக்கிறான். அப்போ அவனுடைய நிறைய ஸ்மெல்லாம் வருது அவனுக்கு. கரெக்டாக அந்த ஸ்மெல்லை கண்டுபிடிச்சி ஓடுறான். நிறைய ட்ராப்பில் அடி வாங்குறான். அந்த மாஸ்க் மேன் நெசுக்கோவை பார்த்துக்கிறான். இப்போ டேஞ்சிரோ வரான் உள்ளே. அப்போ யோசிக்கிறான் ஃப்ளாஷ்பேக்கை. ஒரு காகத்தை அமுச்சு விட்ருப்பான் அந்த டீமன் ஸ்லேயரு. நான் ஒரு பையனை அமுச்சு விட்றேன், அந்த பையன் உங்களை மாதிரி தான், அவனை ஒரு டீமன் ஸ்லேயர் ஆக்குங்க சொல்லியிருப்பான். அதுக்கடுத்து அப்புறம் அந்த மாஸ்க் மேனு டேஞ்சிரோவை தேடி வருவான். இதோட இந்த பாட்டு முடியுது கைஸ். அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.